சிஸ்டர்ஸ் மெண்ட மூத்த மகள் கம்சியினுடைய 13வது பர்த்டே. என்னுடைய 5 விரல் இது வைக்கணும். எப்படி இருக்கு வேறங்க? எங்களுக்கு சொத்தியா இருக்கிறான குண்டு குட்டி. வெல்கம் வெல்கம் மை டியர் குண்டு குட்டி. கிளீன் பண்ணி விட்டா நல்ல ஒரு நார்மலா ஒரு ஃபேஷியல் செய்கிற மாதிரி இருக்கும். பாலன் கூட என்ன சொல்லிச்சான், சும்மா அப்படி சொல்லக்கூடாது, நல்லவனா தெரியலான்னு பசிக்கு தானே பழம் கொடுத்தான்னு சொல்ல. இப்ப பாருங்க, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த சொக்கு தாண்டா. இப்ப நானும் என்மா வந்து கம்சி இந்த பர்த்டே போறமே நான் இந்த வாய்க்க போகக்கூடிய மாதிரி இப்படி பழத்தை பறிச்சு பறிச்சு போடுவோம். என்ன ஒரு சுவையா இருக்கா. வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சாரு. இந்த தினம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க, வீட்டை தான் நிற்கிறேன். மறுபடியும் வந்து சிறுகதை வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் வந்து எங்களுடைய குட்டி சிறுகதையை கேட்கறதுக்கான ஸ்பெஷலி நல்ல ஒரு குட்டி தான் வந்திருக்கிறாரு. அது வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம கதை சொல்லும்போது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுறவர்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் அண்ட் திருமண நாள் வாழ்த்துக்கள். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் விசேஷமாக எங்களுடைய மிஸ்டர்ஸ் மெண்ட மூத்த மகள் கம்சியினுடைய 13வது பர்த்டே. ஆகவே இந்த வீடியோ மூலம் ஒரு அத்தையா கம்சிக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் வந்து எல்லா ஆசீர்வாதமும் பெற்று நல்ல வடிவாக படிப்பில் அது வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி ரத்தையாக மனதார இன்றைய தினம் கம்சியை நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே, நேற்றைய தினம் வந்து நாம் கதை வந்து ஏஞ்சு குட்டி கேட்டதுக்காமே ஏஞ்சலுக்கு ஒரு சிறுகதை சொல்லி ஒரு காணொலியாக பதிவிட்டிருந்தோம். அதில் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க வந்து ஏஞ்சு குட்டிக்கு கதை வந்து விலங்கையில் அது எப்படி குழந்தைகளுக்கு கதை சொல்கிறேன் என்று சொல்லி எல்லாம் சொன்னீங்க. அதாவது வந்து அவங்க நித்திரையால் எழும்பிட்டு அப்படி ஒரு சோர்வாக இருந்தாங்க. இருந்தாலும் வந்து நான் சொன்ன கதையை எஞ்சுக்கு அப்படியே வந்து இந்த ஞாபகத்தில் வச்சுருந்தேன். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தாங்க. ஸோ இன்றைய தினம் வந்து இப்போ ஏஞ்சு குட்டி நித்திரையா போயிட்டு, ஆகவே ஒரு குட்டி வந்து நிற்கிறாரு. ஒரு கதை சொல்லி இந்த காணொலியை அதோட நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இன்றைய தினம் என்னுடைய சிறுகதையை கேட்கறதுக்கான ஸ்பெஷலான ஒரு குட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டேனே. இந்த நேரத்தில் அந்த ஸ்பெஷலான குட்டியை வந்து அழைப்போம். வந்து ஸ்பெஷலான குண்டு குட்டி. வெல்கம் வெல்கம் மை டியர் குண்டு குட்டி. ஹாய், how are you? Fine, thank you. பார்த்தாலே இது வெரி ஃபைன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் அப்போ சித்தியிட சிறுகதையை கேட்க தயாராக உள்ளீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஒரு கதையன்னு கேட்க மாட்டேன் கூட்டிகிட்டு. அதாவது சுக்கூட வந்து எப்போவுமே ஸ்பெஷலான தகமைகள் வந்து நிறைய இருக்குது. எனக்கு மட்டுமில்லை, சுக்கூட என்ன ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் சுக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா நான் திருச்சிக்கு இந்த மெரிண்டா சோடா எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது சுக்கு வந்து சொன்னேன், யதார்த்தமாக கழிச்சிட்டு இருக்கும்போது தான், சித்தி நீங்கள் எப்படி செய்வீங்க? இப்போ வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. அதாவது பார்க்குற நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக இதெல்லாம் இடக்கையை பயன்படுத்தி சொன்னால் என்ன சித்தி நான் ஒன்று செய்து காட்டப்புறம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அது என்ன எனக்கு செஞ்சு காட்டதை நான் எப்படி அதை ட்ரை பண்ணினேன் இப்போவும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை சுக்கூட்டியே பார்ப்போம். உண்மைக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் சொன்னது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, சுக்கூட இடக்கையா அப்படியே பாருங்க, யானைன்னு தும்பிக்க சுக்குவை கூப்பிட்டு பிடிக்கலாக்கு. இதுதான் சுக்குனுடைய இடக்கை. இடக்கையிலே வந்து 5 விரல்கள். இந்த 5 விரலை பயன்படுத்தி தான் இன்றைய தினம் வந்து ஒரு சாகசம் செய்ய போறார் எங்களுடைய சுஜிந்தர். சிரிப்பா பாருங்க, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த சொக்கு தாண்டா. ஓகே, பாருங்க, இந்த 5 விரலை பயன்படுத்தி தான் இன்றைய தினம் எங்களுடைய சுஜிந்தன் நல்ல ஒரு சாகசம் படைக்க பார்க்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால் உடனே செய்யக்கூடிய மாதிரி இருக்கா, இல்லாட்டா வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நான் இப்போ சுக்கு செய்ய சாகசத்து. சரி பாருங்க, இப்படி செய்யறது பார்க்குறவங்களுக்கு இந்த இப்படி விரிச்ச மாதிரி இருக்கு. உண்மைக்குமே இந்த 5 விரலையும் வந்து பாருங்க, இந்த பெரு விரல் இப்படியே இருக்கு இதோட. அதே நேரம் வந்து இந்த 2 விரலும் ஒட்டி இதே ஏன்னா இவ்வளோ அகலத்தோட இப்படி விரிஞ்சு இருக்குது. இது வந்து உண்மைக்குமே கடினமாக இருக்குது. நான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் பாருங்க. நான் விட கீழே செய்யட்டா என்ன இதுவும் என்னுடைய 5 விரல் இது வைக்கணும் எப்படி இருக்கு பாருங்க. எங்களுக்கு சொத்தியா இது முன்னுக்கு வந்து நிற்குது. சமனா நிற்கணும்.
சுக்குக்கு தான் சொல்லி தந்தது ஏனது நடனத்தின முத்திரைகள் அப்படி அது மேல யோகாச பயிற்சியில ஏதாச்சும் முத்திரை அப்படி அது பயிற்சியா என்னதுக்கு யாருக்கிட்ட அப்படி கத்துக்கிட்ட முதல்ல செய்யறேன் ரெண்டும் கஷ்டமா இருக்கிறது எனக்கு அது என்ன கஷ்டமா இருக்கு கஷ்டமா பயிற்சியில வந்து இப்படி செய்யற விட இப்ப இப்படித்தான் வருது என்ன நீட்டா நிக்க இந்த 2 விரலும் பாருங்க அப்படியே 2 இது இப்படியே என்ன விரிஞ்சு இவ்வளவு இடைவெளியோட இங்க நிக்க இந்த 2 விரலும் ஒன்றோட ஒன்று ஒட்டு போட்டு அதுவுமே நினைஞ்ச இந்த கோணத்திலே இப்படி நீட்டா நிக்குது டக்குனு இதை பார்க்க நீங்க வந்து உடனடியாக செய்ய முடியாது என்ன செய்தான சுக்குவே சொல்லுது என்ன கொஞ்ச நாள் பயிற்சியில அப்புறமா தான் இப்படி இலகுவா செய்யக்கூடியவன் தினமும் செய்து பார்த்து இப்ப டக்குனு பிடிச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு என்ன நான் ஃபர்ஸ்டா செய்யற ஆக்களுக்கு வந்து இங்க வரங்க இதை நாங்க ஸ்டெடியா பிடிச்சாலும் இது வந்து முன்னாடி தான் நிக்குது இதுக்கு சிம்பிள் நீங்க இப்படி இல்ல இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டு இந்த ரெண்டையும் முன்னுக்கு வச்சிட்டு இந்த 2 முதல் சேர்க்கணுமா சேர்த்துட்டு இந்த 2 முதல் சேருங்க இந்த 2 முதல் சேர்த்தாச்சு இந்த 2 முன்னுக்கு கொண்டாங்க ப்ரோப்படி பின்னு கொண்டாங்க சரியா ஓகே this is easy way ஆனா ஜொட்டுதே அதான் அப்ப கஷ்டம் வந்து கொஞ்சம் பயிற்சிக்கு அப்புறமா வந்து இப்ப சுக்கு செய்து காட்டின மாதிரி நீட்டா காட்டலாம் அப்ப இன்றைய தினம் எங்க சிறுகதை கேட்கறதுக்காக வந்து இந்த குட்டி வந்து தன்னட்டே உள்ள ஒரு பயிற்சியால பெற்றதான ஒரு சின்ன ரமயம் வந்து காட்டியிருக்கிறார் ஓகே வாழ்த்துக்கள் அப்ப நேற்றைய தினம் எங்க ஏஞ்சிமா குட்டிக்கு வந்து நல்ல ஒரு சிறுகதை சொல்லியிருந்தேன் சுக்குக்கும் தெரியுமே வந்து ஓநாய் மாட்டுக்குட்டி எத்தனை தரம் கேட்டாலும் சலிக்காத ஒரு சிறுகதை என்ன சொல்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுலயும் வந்து அந்த பிடிச்ச பகுதி ஓநாயோட வயிற்ற கத்திரிக்குள்ளால கிழிச்சு அப்புறம் குட்டிகளை தூக்கிட்டு அது மட்டுமே அது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இருக்கு என்னன்னு சொன்னா ஓநாய் வந்து பிரவுன் கலர் போயிட்டு நாங்க ஒரு கதையில கேட்டோம் கோதுமைமான்னு சுக்கு சொன்ன என்னன்னு சற்று முன்னாடி கதை கேட்க வெள்ளை பெயிண்டா வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு என்ன அவற்றை தந்திரம் இருந்தாலும் என்ன சொல்ற குட்டிகள்னா வாய்ச்சி போட்டுது இருந்தாலும் அது தாயாடு குட்டிகளில் வைத்த அன்பின் நிமித்தம் அது வீண் போகாம மறுபடியும் 6 குட்டிகளும் தாயும் ஒற்றுமையா வாழ்ந்துச்சு இதுலயே வந்து என்ன தொடர்ந்து கொள்ளாம ஒற்றுமையே பலம் இன்றைய தினம் சுக்குவுக்கு நான் சொல்லப்படான சிறுகதை முதலை குரங்குமன்னு சொல்லி இப்படி கதை கேள்விப்பட்டிருக்கிறியா முதலை குரங்கண்ட விதத்துல சில வள தலைப்பில நிறைய கதையை கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன நான் இன்றைய சொல்ல போறது குரங்கு முதல்ல அணில் இதுலதான் வரப்போறதான ஒரு சிறுகதையை பார்க்க போறேன் கதை சொல்ல போறேன்னு சுக்கு கதை யாரா இருக்கா ரெடி கதை சொல்லும் போது சுக்கு குட்டி தூக்கம் இல்லாம இருமா அப்ப நல்ல காத்து வர எகிச்சு நல்லா முழுகிட்டு இருக்கிறேன் நல்ல நித்திர வந்துச்சா அப்ப நாங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சு அப்புறமா சாப்பிட்டுட்டு நீ ஒரு குட்டி தூக்கம் போடுதானே சண்டே தானே கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும்ல ஒரு ஊர்லயாம் ஒரு அழகான ஒரு நதி காவேரி நதி என்று சொல்லி ஒரு அழகான ஒரு நதி வந்து பச்சை பசையிலான இடத்துல நல்ல அழகான நதி இருந்தான் அந்த அழகான நதி கிட்ட பச்சை பசையிலான ஒரு மரமா வந்து அத்தி மரப்பழம் அத்திப்பழம் தெரியுமா சுக்கு சாப்பிட்டு இருக்கியா அத்திப்பழம் பார்த்துருக்கேன் நானும் நான் பார்த்துருக்கேன் நான் அந்த ஐயா மாமா கிருஷ்ணாவிட்ட இருந்ததில்ல அப்புறம் வந்து நானும் சாப்பிட்டதுல பார்த்துருக்கிறேன் ஆத்து பக்கத்துல பச்சை பசையில் என்று நல்ல ஒரு அத்திப்பழ மரம் இருந்துச்சாம் சரியோ அந்த ஒரு அத்திப்பழ மரத்துல தான் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதாவது வந்து குரங்கும் அணிலும் பாருங்க 2 வேறுபட்ட இனம் இருந்தாலும் வந்து நல்ல நண்பர்கள் அப்ப குரங்கு பேர் வந்து பாலன் குரங்கும் அணிலின் பேர் வந்து கண்ணன் இந்த 2 பேரும் வந்து ஒரு அந்த அத்திப்பழ மரத்துல வந்து நல்ல ஒற்றுமையா வாழ்ந்து வந்துச்சுன்னா மரத்துல இருக்கிற பழம் வந்து நல்ல சுவையான நல்ல இனிப்பான பழமாம் அப்ப இவர்கள் வந்து அந்த அத்தி மரத்துல இருக்கிற பழத்தையும் சாப்பிட்டு அதே நேரம் அங்கால ஆத்துக்கு அங்கால இன்னும் பச்சை பசையிலான இடமென்னு சொன்னார் வாழை மரம் கொய்யா மரம் மாம்பழம் அதுகளையும் சாப்பிட்டு தான் இப்போ ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டு வரணும் ஒரு நாள் என்று சொன்னா அந்த அத்திப்பழ மரத்துல வந்து பாலன் குரங்கும் கண்ணன் அணிலும் வந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஆற்றோரமா வந்து ஒரு முதலை வருதான் சரியோ முதலை வந்து அந்த முதலையின் பேர் வந்து முருக்கனா
அவன் ஒரு முருக்கன் கதையை கேட்டாதான் இவனுக்கு முருக்கன்ன்றது சரியா இருக்குமென்ற மாதிரி வரும். அப்ப வந்து இந்த கதையை அந்த முதலையிட பேர் வந்து முருக்கன். அப்ப ஒற்றுமையா வந்து அந்த மரத்துல 2 நண்பர்களும் பழமை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நல்லொரு பசியோட பார்த்தா அந்த ஆத்தால ஓடி 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 வருது. முதல்ல ஓடி வந்து அப்படியே இந்த 2 நண்பர்களும் பழம் சாப்பிட்ற அளவை பார்த்து கொண்டிருந்துட்டு இவருக்கும் சரியான பசிதான. இவர்ல அதாவது முருக்கன் முதலையில உள்ள குணம் என்னன்னு சொன்னா பசி வந்தா மச்ச வகையை மட்டுமில்லை என்னன்னாலும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த முருக்கன் முதலை. அப்ப இப்படியே அது நேரவா பார்த்து கேட்டாராம். அதாவது வந்து பாலன் குரங்கத்தான் கேட்டிருக்காரு, நீங்க சாப்பிட்ற பழத்தை எனக்கும் தந்தா நானும் சாப்பிட வேண்டாம், எனக்கும் சரியான பசியில இருக்குன்னு சொல்ல உடனே வந்து கண்ணன் நானில் என்ன செஞ்சேன் அவர் வந்து திருதுரன்னு நல்ல கேள்வியில கேட்கிறாள். அது எப்படி நீ பழத்தை சாப்பிடுவ, நீ மற்ற வகைகளையும் மிருகங்களையும் தானே நீ வேட்டையாடி சாப்பிடுவேன், பழமும் சாப்பிடுவ. முருக்கன் முதல்ல சொல்லுமா எனக்கு பசி வந்ததுன்னு சொன்னா நான் எல்லாமே சாப்பிடுவேன்னு சொல்லி. அப்ப பாலன் குரங்கு வந்து நல்ல ஒரு இதக்க சுவாமமும் பிள்ளை குணமும் கொண்டதான் பாலன் குரங்கு. உடனடியா கொடுக்குற குணம் உள்ளது. உடனடியா என்ன செஞ்சு பாலன் குரங்கு அந்த அத்தி மரத்தில் உள்ள அத்தி பழத்தை அப்படி பறிச்சு அப்படியே நேரடியா வந்து என்ன செய்யறது முதல்ல என்ன வாய்க்க போகக்கூடிய மாதிரி இப்படி பழத்தை பறிச்சு போடு. என்ன ஒரு சுவையா இருக்கா, சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல இருக்குது. இந்த வாய்க்க போட்டு கொண்டே நல்லா சாப்பிட்டார். சரியோ சாப்பிட்டு இவர் போயிட்டார். போவ நான் சொன்னா நான் 22 கேள்வி கேட்கிறதான கண்ணன் நானில சொல்ல இவன் இந்த பேரும் ஆளுந்தார் அந்த பேரையே எனக்கு பிடிக்கல முருக்கன் என்று சொல்லி என்ன நானில் வந்து பாலன் குரங்கிட்ட பேசுது. இவன மாதிரி ஆட்களை எல்லாம் எங்களோட நண்பர்கள் பட்டியலில் சேர்த்தே கொள்ளக்கூடாது, இனிமே இவனுக்கு பழமும் கொடுக்காத பழகவும் வேணான்னு சொல்ல அவருக்கு அப்பாவும் வந்து கண்ணன் நானில் சொல்லிச்சாங்கன்னு சொன்னா இப்ப இல்லை எப்படியான நம்பக்கூடாது, சந்தர்ப்பம் கிடைச்சு அங்களே பிடிச்சு சாப்பிட்டுருவான். அதை வந்து மற்ற மிருகங்களை எல்லாம் பிடிச்சு வேட்டியாடி சாப்பிட்றதான் இவன் இயல்புன்னு சொல்ல இவர் அதை கேட்காம அப்படி ஒன்றும் இல்லை நல்ல நண்பன் சொல்லி போட்டு இருந்துட்டார். அப்ப மறுபடியும் இப்படி அடுத்த நாளுமே இருக்கு பழம் ருசி பட்டுட்டு தானே வந்தார், சாப்பிட்டார், சரியா போனார். திரும்ப வந்து பழத்தை கொடுக்க அதாவது வந்து பாலன் குரங்கு முருக்கன் முதல்ல என்ன வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொன்னா இவர் வந்து எல்லா விட அன்பா இறக்கமா பழகிறவர் தானே. அப்புறம் தனக்கு ஒரு புதிய நண்பன் கிடைச்சிட்டு சந்தோஷத்தோட அப்படியே மரத்துல காவல் காத்து கொண்டு அந்த மாறிய பாலன் குரங்கு அந்த மரக்கொப்புல இருந்து பாத்தீங்களா நித்ரா வந்துட்டு இந்த நித்ரா என்ன எடுத்துக்கொள்ளலாம் கதையின் இடையில் நித்திரையாகி விட்ட சுக்கு. ஏன் நித்திரை இன்ட்ரெஸ்டா இருக்கு? அன்னைக்கு என்ன சொல்றோம் நான் ஒரு கதை சொல்லும் போது மேனும் பக்கத்துல இருந்துவா அவன் சொல்றா எனக்கு நித்திரையாகணும். எப்படிதான் என்னுடைய சிறப்பு, நான் கதை சொல்லும் போது கண்டிப்பா நித்திரையாகணும். அப்ப கூப்பிடுவோம்மா அனுச்சித்தியை. என்னென்ன சுப்பு வந்து அனு ஒரு பாசையில கூப்பிடுறவர் அது பாருங்க என்ன பாசைங்க நேண்டி எங்க அலையுங்கள் நேண்டி வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். நான் கதை சொல்லும் போது வளமே உனக்கு நித்திரை இல்ல வர்றது இன்னைக்கு பக்கத்துல இருந்து சுப்பும் நித்திரையா அப்படி தூங்குறான். அப்ப நான் கதை சொன்னாலே இல்ல எனக்கு நித்திரை வருமா? ஓ அப்ப என்னுடைய கதையை நான் கண்டினியூ பண்ணட்டுமா? கதை அப்படி கொட்டாங்க. அப்ப நான் யாருக்கு தாங்க சொல்ல சோ என்னுடைய கதையை அன்புள்ளங்களை நீங்கள் நித்திரையை கொள்ளுங்க. இந்த கதையை வந்து மேலே குட்டீஸுக்கு எல்லாம் பிடிக்கும். நீங்களும் வந்து நித்திரை போக முன்னாடி இந்த கதை கேட்டீங்கன்னு சொன்னா கதையை கேட்டுக்கொண்டே அப்படியே நித்திரை போயிடுவீங்க. இதுல வந்து அனு அண்ட் ஏஞ்சம்மா என்னோட மடியிலே உட்கார்ந்து இருக்கிறா பாத்தீங்களா? சரி இப்ப நம்ம எதுல இருந்து விட்டோம் சுப்பு சொன்னா பாலன் குரங்கு அந்த அத்திமேர பழத்தின் கொப்பில இப்படியே வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டே இருக்க. யார பார்த்து கொண்டு பேர் தன்னுடைய புதிய நண்பனான முருக்கன் வருகையை எதிர்பார்த்து பாலன் குரங்கு அந்த கொப்பிலேயே இப்படி ஒரு பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்க இன்னும் நண்பனை காணையில என்று சொல்லிட்டு சரியோ இப்படி இவர் வந்து ஒரு ஆள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கு. நானிலும் ஓடி வாரார். நண்பா வா, இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து இந்த ஆத்துக்கு அருகாமையில நல்ல ஒரு வாழை மரத்துல பெரிய ஒரு குலை அந்த வாழைப்பழம் வந்து பழுத்து நல்ல வாசனையா இருக்கு. நாங்க போனா 2 பேரும் வடிவா திருப்தியா சாப்பிடலாம்னு சொல்ல இவர் இப்ப புதிய நண்பன் கிடைச்ச சந்தோஷத்துலாம் இருக்க. அப்படி ஒண்ணு நான் வரையிலாது நீ போய் சாப்பிடுன்னு சொல்லி நான் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப சொல்றாரு பார் நீ என்ன அவனை நம்பாத, நீ என்றைக்கு ஒரு நாளைக்கு அவனை பற்றி உணர்வே, சரி நீ வரையில தானே நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லி போட்டு
கண்ணனானில் போயிட்டேன் சரியோ. பாலன் குரங்கு அப்படியே முதல்ல இந்த வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க, வஞ்சகம் இல்லாத உள்ளத்தோட உண்மையான அன்போட அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்க, தந்திர குணத்தோட. 3வது நாள் பாலன் குரங்கு கொடுத்ததான அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு மீதியான கொஞ்சம் அத்திப்பழத்தையும் கொண்டு போய் என்னுடைய மனைவிட்ட கொடுத்துருக்கேன். நான் மிகவும் விரும்பி சாப்பிட்டு, நான் என்னுடைய நண்பன் பாலன் தந்தவன் நான் சாப்பிட்டேன், இது எனக்கு பிடிச்சிருக்கனாடி உனக்கும் கொண்டு வந்தேன் நீ சாப்பிடுன்னு சொல்ல. அப்படியே முருக்கன் முதல்ல என் மனைவி அதை வேண்டி சாப்பிடா, இன்னும் ஒரு சுவையா இருக்குது, இதை நான் தினம் சாப்பிட வேணும். அது மட்டும் நான் யோசிச்சுட்டு தான் வேணும்னு சொன்னேன். இந்த சுவையான பழத்தை சாப்பிட்டதான அந்த குரங்கின் இதயம் இன்னும் சுவையாக இருக்குமெல்லோ என்று சொல்லிச்சான். அப்போ அது சொல்லிச்சுதான் என்னன்னு சொன்னா, இதை இந்த இப்படி சுவையான அத்திப்பழத்தை சாப்பிட்றதான அந்த குரங்கின் இதயம் இன்னும் சுவையா இருக்கும். ஆகவே அந்த பாலன் குரங்கின் இதயம் எனக்கு வேணும் என்று சொல்லி என்னுடைய கணவன்கிட்ட கேட்க. முருக்கன் மறுத்துட்டு என்ன கேட்குற, அப்படி ஒன்றும் செய்யலாது, அவன் என்னுடைய நண்பன் உண்டு. அப்போ உடனே மனைவிக்கு கோபம் வந்துட்டு, உனக்கு உன்னுடைய நண்பன் முக்கியமா இல்லது உன் மனைவி முக்கியமா, எதாண்டு நீயே யோசிச்சு கொண்டு கோபத்தோட அப்படியே போயிட்டா. முருகன் குரங்கா மாறிட்டா. முருகன் முதலை ஐயோ 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 சரியா. முருகன் முதலை என்ற மனைவி கோவிச்சு கொண்டே போயிட்டா. ஓகே, உனக்கு நண்பன் கேமரா நல்ல இப்படி இப்படி அசைவோட கொட்டாகுது. அப்ப முருகன் முதல்ல என்னுடைய மனைவி கோவிச்சு கொண்டு டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஓ, உனக்கு உன்னுடைய நண்பன் தானே வேணும் போ, நான் ஆசையா கேட்டதான அந்த குரங்கின் இதயம் எனக்கு டேஸ்டியா இருக்கும், அதை தர மாட்டேன், நண்பன் தானே வேணும் போன்னுட்டு கோவிச்சு கொண்டு மனைவி போயிட்டோம். அப்ப இவர் பார்த்தாரோ, ஐயோ மனைவி என்ன விட்டு கோவிச்சுட்டு போட்டாலே சரி, எனக்கு என்னுடைய மனைவி தான் முக்கியமான நல்ல தந்திர குணத்தோட தான் நாளும் பாரு சரியோ. அப்படியே இந்த முதல்ல என்ன செய்யறதுக்க முருக்கன் முதல்ல நாத்துக்கிட்டு இப்படியே வளமை போல அந்த பாலன் குரங்க பார்த்துட்டு இருக்கா. வா நண்பா வந்துட்டியா, இந்த உனக்கா பழங்கள் வைத்து காத்திருக்கேன்னு சொல்ல. அது சொல்லுமா, ஓகே நீ எனக்கு நல்ல பழங்கள் எல்லாம் தந்தேன்னு திருப்தியா நான் சாப்பிட்டேன், சுவையான பழம். என்னுடைய மனைவி இதை கேட்டு, யார் உனக்கு இந்த பழம் தந்தது, அவரை கூட்டி கொண்டு வா, நான் நல்ல விருந்துபசாரம் செய்ய போறேன்னு சொல்ல. அப்ப இதுவும் சொல்லிச்சாமிண்டக்கா, விருந்துபசாரமா பாத்தியா, அப்ப நான் இந்த ஆத்தாள் நான் எப்படி பயணம் செய்வேன், அங்க ஆத்துல வடிவா நீந்தி போக மாட்டேது சரியோ. அப்ப குரங்குக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்து, பாலன் குரங்குக்கு இந்த நாள் எனக்கு நல்ல சந்தோஷமான நாளா இருக்கு. அப்ப ஏன்னு சொன்னா, அதான் முருக்கன் முதலைக்கு மேல நான் நல்ல ஒரு சுமூகமான ஆத்தோட சுமூகமான பயணம் செய்யப்போறேன். அதே 2வது நல்ல ஒரு விருந்து விவசாயத்தை மேற்கொள்ள போறேன். சரி நண்பா, நான் பாருன்னு நீ எனக்கு என்னைய கூட்டிட்டு போன்னு சொல்ல. இது அப்படியே முழுக்க தந்திர குணத்தோட தானே என் முதுகில ஏறன்னு சொல்லி போட்டு முதல்ல அந்த போற வழியிலே அப்படியே மோத்த சாஜி பார்த்து கொண்டிருக்க. போறதுக்கெல்லாம் ரெடி ஆயினோன்னு அப்படியே பாலன் குரங்கு முதல்ல என்ன முதுகுல இருக்கு. அப்படியே ஒரு இட தூரம் நல்ல பெரிய ஆறு தானே, அப்படியே போய் கொண்டு இட தூரம் மட்டும் நல்ல சுமூகமான பயணமா போய் கொண்டு கேட்க. இடையில அந்த தந்திர குணம் அவசரப்படுற குணம் இருக்குன்னு, இது நல்லதே செய்தவர்களுக்கு இப்போ நல்லதான் நடக்குன்னு பாலன் குரங்கு நல்லது தானே செய்தது. அப்ப பாருப்பா, இது கடவுள் சித்தத்தால இவற்றை உள்ள தந்திர குணம் வெளிப்படுத்த வேண்டி வந்துட்டு இவர் சொல்லியிருக்கார். நான் இப்போ உன்னை எங்க கூட்டிக் கொண்டு போறேன் தெரியுமா, நாங்கள் என்னுடைய மனைவிக்கு நான் விருந்தளிக்க போறேன். உனக்கு விருந்தில்லை, இந்த மனைவிக்கு தான் உன்னை விருந்தாக கொண்டு போக போறேன், அது உனக்கு தெரியுமோ. என்ன நண்பா இப்படி சொல்றேன், என்ன செய்யறேன்டா, இல்லை உன்னுடைய இதயம் மிகவும் சுவையா இருக்கும்னு என்ன மனைவி கேட்டா. அப்ப அவன் விருப்பத்தை தான் நிறைவேற்றா, நான் உன்னை கூட்டி கொண்டு போறேன். இப்ப டக்குன்னு இதுக்கு ஒரு யோசனை வந்துட்டா. அப்படியா, சரி, உனக்கு என்ன உன்னுடைய மனைவிக்கு என்னுடைய இதயம் சாப்பிட தருவதும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நான் கொண்டு வரேன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப இது உடனே இது ஒரு முட்டாள் முருக்கன் சரியான முட்டாள் சூப்பர் டைலாக். முருக்கன் ஒரு கிறுக்கனா இருக்கு. அப்ப உடனே இவர் நம்பிட்டாராங்க. என்னென்று முழு ஒரு நோக்கம் என்னுடைய மனைவிக்கு இவற்றை இதயம் கொடுக்க மாட்டான். ஆனா பாலன் குரங்கு தந்திரமானதா அந்த டைம் அந்த தருணத்துல இப்படி தப்பிச்சு கொள்ள வேண்டும். சரி, உன்னுடைய மனைவிக்கு ஒன்றும் என்னுடைய இதயத்தை தந்து தர்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனா நான் கொண்டு வரையிலே. அப்ப இதுக்கு கவினங்க உன்னுடைய இதயம் அந்த அத்திப்பழ மரத்துலதான் ஒரு டப்பாக போட்டு நான் உயரத்திலேயே வச்சிருக்கேன்னு சொல்ல. அப்ப அப்படி அங்க போய் நாங்க எடுத்துக்கொண்டுதான் வரணும்னு சொல்ல. சரி, அப்பவா நாங்க போய் எடுத்துக்கொண்டோம்னு இடத்தூரத்துக்கிட்ட போனவன் திரும்பி வந்துட்டான். விரைக்க சொல்லி கொண்டு வரதான்
நான் அத்திப்பழ மரத்தில் பெரிய ஒரு உயரத்துலையா என்னுடைய ஒரு டப்பாக்கு தான் என்னுடைய இதயத்தை போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லுவோம். அப்படியா சரி, அப்போ நாங்கள் போய் எடுத்துக்கொண்டு அந்த மேனையை கொடுப்போம்னு அப்படியே குரங்கை மேலே இந்த பாலன் குரங்கை மேற்றி ஏற்றி கொண்டு ஆற்று கிட்ட அப்படி வேற உடனடியாக என்ன செய்யிருக்கு பாலன் குரங்கு அப்படியே தாவி போய் அத்திப்பழ மரத்தில் ஏறி இருந்துட்டு அட முட்டாள் முறுக்கனே உனக்கு அறிவில்லையா, அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கோ ஒரு மிருகத்துக்கோ சரி இதயம் இல்லாட்ட அவங்க செத்தே போடுவாங்க. நீ அதை நம்பவே இல்லையா? என்ன சொல்றேன்க்க இதயம் எங்க டப்பாக இருக்க போய் இதயம் இங்கிட்ட இருக்குது உன்னை நம்பவே கூட. அப்பாவும் வந்து இந்த கண்ணன் நண்பன் சொன்னவன் நீங்க என்ன சொன்ன சந்தர்ப்பம் கிடைச்சா அங்களே பிடிச்சி சாப்பிட்டுருவேன். நீயும் வேண்டாம் இந்த நண்பன் இந்த உறவும் வேண்டாம் இந்த இடத்தையே விட்டு ஓடிட்டேன்னு சொல்ல என்ன ஏமாத்திட்டியா நீங்க நீதாண்டா என்ன ஏமாத்துற இனிமே என் கதைக்க கூடாதோடு இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு சரியோ சொன்னோன்னு அவரும் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தோட மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு அவர் போயிட்டார். அப்படியே வந்து இந்த பாலன் குரங்கு என்ன செய்யிருக்கு தன்னுடைய கண்ணன் நண்பனும் ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்தோடனே வேறையே சொல்லியிருக்கேன் நான் பெரிய ஒரு படிப்பினையை பெற்றுக்கொண்டேன்னு அதுலேருந்து நான் எல்லாம் விடுதலை ஆகிட்டேன். நண்பா எப்போவுமே ஒன்று சொல்லுத்தாங்க இருக்குன்னா நான் சொன்னேன் தான் நான் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவங்க சாப்பிடுவாங்களோ அதை நீ நம்பக்கூடாதுன்னு சொல்ல இன்று முதல் நான் அதை உணர்ந்து கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த முறுக்கன் முதல்ல என்ற உறவே வேணாமன்ட்டு அது வளமை போலவே அந்த அத்திமரம் வந்து அந்த அத்திப்பழ மரத்தில் பாலன் குரங்கும் கண்ணன் நண்பனும் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்துச்சுனம்மா. அப்படி இதோட கதை முடியுது. அப்படி கதை சூப்பர் ஏன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அப்ப இந்த கதையினூடாக பெற்ற படிப்பினை யாவை இது கேள்வி என்ன என்ன சொல்ல தட்டக்கூடாது. அதே நேரம் வந்து ஆபத்து நேரத்திலே வந்து புத்தி சாதுரியமா நடக்க வேண்டாம். பாலன் குரங்கு டாக்டர் என்ன நினைச்சது இப்படியே என்ன ஏற்றி கொள்ளணும்னா நான் எப்படியும் வந்து மனைவிட்டே மாட்டுப்பட்டு என்னுடைய இதயமத்தை எல்லாம் பறித்து சாப்பிடணும் இப்படியே நான் அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப கதைத்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தால தன் உயிரையே காப்பாத்தி இருக்குது. என்னோடாக பெற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். பாலன் குரங்கு சந்தர்ப்பத்தை தவற விடையல ஈஸியா பெற்றுக்கொண்டு. ஓகே, அப்ப இந்த கதையினூடாக நாங்க பெற்ற படிப்பினே அப்படித்தானே. நண்பனா இருந்தாலும் அவன் நல்லதான் சொல்ல வரான்னு சொன்னா கண்டிப்பா சொல்லு கேட்கணும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக அண்ணன் அணில் வந்து குரங்கு பாலன் கூட நிறைய நாட்கள் பழகு. இவர் வந்து ஒரு சில குறுகிய நாட்களுக்குள்ள இப்படி பழகுறான்னு சொல்லாக்க அவற்றை சொல்ல கேட்க கூடாது. வந்து முதலையும் குரங்கு கதையினூடாக சில படிப்பினைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்ப இது நல்ல ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையா இன்றைய தினம் இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் பிடித்திருக்கும். இதை வந்து ஒரு குட்டீஸா நீங்கள் கேட்டீங்களா இருந்தால் உண்மைக்குமே நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை தானே, நல்லா இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போறேன்னா நாங்கள் வீடியோ முடிச்சு கொண்டு சாப்பிட வேணுமில்ல. இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையினூடாக நீங்கள் பெற்ற படிப்பினையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது போன்ற இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நலமிலாவான ஒரு பயிற்சி தான். அதாவது இது போன்ற இன்னும் சிறுகதைகள் வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸில் கேட்டால் நாங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான சிறுகதைகளோட ஒவ்வொரு குட்டீஸோட வந்து உங்களை சந்திக்க நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நித்திரை வேற அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கேன் சுக்குவை. இப்பொழுது நான் நித்திரைக்கு விட போறேன். ஓகே, அதுவரை உங்களிடம் இந்த விடைவரும் நான் உங்கள் சாரு, நான் உங்கள் சுக்கு. பாய். 2 நாட்களுக்கு அப்புறமா எங்களோட சுக்குக்குட்டி வந்துருக்குது. வந்து ரச்சி அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் மற்ற ரச்சி சமைச்ச டைமில் வந்து நாங்கள் பங்கு கொள்ளவும் இல்லை ஏன்னா. அப்போ வந்து இன்னைக்கு குட்டி மீன் சமையல் தான் சுற்றி சமைச்சிருக்கேன். என்ன சொல்கிறது, எளிமையான சமையலாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமான சமையல் என்ன. அதில் வந்து ஸ்பெஷலி சுக்குவுக்கு அரைச்சக்கறி பிடிக்குமான்னு சொல்லி அம்மா அனுக்கா செஞ்சவதான அரைச்சக்கறி. அப்போ அதுவும் விட்டுருக்கா சாப்பிடுவியாங்களா குட்டி அம்மா மறைச்சி செய்தாரவா அரைச்சி வச்சிருக்கிறாரு. பாருங்க இன்னைக்கு எங்களுடைய எளிமையான ஆரோக்கியமான மதிய சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா பார்க்கணும். நாங்கள் வந்து இப்படித்தான் எப்படியும் சாப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ரச்சியோட சாப்பிட்றதுல உண்மைக்குமே இதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. குத்தரிசி சோறு, இந்த மஞ்சள் கறியாக இருக்கிறது வந்து பூசணிக்காய், சர்க்கரை பூசணிக்காய் கடையில். அப்புறம் வந்து என்னது வெங்காயப்பூ வர பருப்பு, வீட்டிலே இருந்தான மோர் மிளகாய் பொரியல், செம்பார
மீன் பொரியல், இது வந்து ஒரு அப்பளம், அப்புறம் வந்து பாருங்க மீன் குழம்பு, அதே மாதிரி தான் சுக்கு. அப்படி அப்படி இது என்ன பருப்பு பண்ணுச்சு? ரெண்டு வகையான பருப்புங்க ஆச்சுன்னு வச்சுட்டீங்களா? ஓகே, இதுதான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பாடு. இதுதான் அரைச்ச கறி. சாப்பிடுவோம். இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டாய்? காலையில் நான் சத்தான உண்டை சத்தமாக சாப்பிட்டேன். சத்தமாக சாப்பிட்டீங்க? சத்தமாக சாப்பிடல, சத்தமாக சாப்பிட்டீங்க? சத்துமா எனக்கு சத்தமாக சாப்பிட்டேன். பக்கத்தில் பாட்டு போடுறீங்க. இன்னும் ஃபங்க்ஷன் போல இருக்குண்ணா. இப்படி அப்பளம் முடிஞ்சு சாப்பிட்டுருக்கேன். இல்லை இது முருவாங்க அப்பளம் தான். மீன் கறி தான் இருந்தாலும் அப்பளம் பொறிக்கிறதில்ல. நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். சுக்கு வந்ததுக்கு சித்தி ஏதாச்சும் ஸ்பெஷலாக சமைக்கத்தானே வேணும். ரெண்டு கிச்சனுக்கு இருக்கிற தேடி பார்த்தேன். என்னன்னு சொன்னால் இப்போ எதுவும் பிடிச்சிருக்கு தானே? கருத்துற கடையில் கருத்துற சந்தை இருக்கு. பார்க்கண்டு ரெண்டு 100 கிராம் 100 ரூபா. நல்லா இருக்கும். அப்படின்னு இருக்கும். உரைப்பெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்டு இந்த தினம் இன்னும் நிகழ்வு இருக்கல்லோ வந்து காமிச்சிண்ட கேக் வெட்டுக்கு நாங்கள் ஈவினிங் எல்லாருமே கலந்து கொண்டுட்டு அப்புறமா வந்து சுமன் மாமா அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு எல்லாருமா ஏதாவது சாப்பாடு குழம்பு பண்ணியிருக்கீங்க. என்ன சாப்பாடு நான் கேட்க எனக்கு சொல்லவே இல்லை. ஏன்னாக்க சர்ப்ரைஸ் ஆவாங்க. வாங்க சாப்பிடக்க தெரியுமா? இது வந்து ஆம்பளையில் எல்லாரும் சமைக்கிற சமையல் தான். அதே நேரம் ஆம்பளை. ஓ, அதான் எங்களையும் வந்து சமைக்க கூப்பிடல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தாங்க சமைக்க போகிறோம். சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இப்போ என்ன சாப்பாடுறாண்டாக்க அதை சொல்ல மாட்டேன். எப்படி வருதோ அது சரி, நல்லா இருக்கேன். அப்போ சுப்புண்ட காட்டம் தந்துருக்கோம். ஓகேடா சொல்ல போகிறானே. சுப்பு ஒரு டிவியிலேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கணும். அதே மாதிரி ஞாபகம் தானே கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைக்கு இல்லை இருந்தாலும் அப்படியே ஆகுறேன் தெரியுமா? நல்லா சாப்பிடலையா? இல்லை ஒன்று முடிச்சுட்டு மிளகா போட்டு சிக்கன் இல்லை உப்பு போடுறோம். நல்லா உப்பும் அப்புறம் அது சித்தா அதை அரைச்சது. ஓ சித்தாங்களும் கொஞ்சம் நல்லா தந்தது அந்த மாதிரி நல்லா இருக்கும். நாங்கள் படித்த பிசி டியூஷனில் தான் சுக்கும் படிக்கிறது. அந்த எப்படி ஒரு தொடர்ச்சின்னு பார்த்து என்ன சொல்கிறோம் சுற்றி படித்து அதுக்கப்புறமா வந்து ஐயம்மாட்ட சொல்கிற சுக்கா வந்து கிருஷ்ணா படித்து அதுக்கப்புறமா சுக்கூட 2 அண்ணாக்களும் படித்து இப்போ அடுத்ததான் சுக்கும் படிக்கிறேன். அப்படி நல்ல ஒரு டியூஷன் வந்து பிசி டியூஷன். பிசியோட விரிவாக்கத்தை சொல்லுவாங்க. இப்போ பிஓசி என்ற விரிவாக்கம் பேங்க் ஆஃப் சிலோன் எல்லாம் அதே மாதிரி பிசி விரிவாக்கம் லோலி எஜுகேஷன் சென்டர் அப்படிலாம் காட்டில் அடிச்சிருக்கு. பார்க்கலையா? அப்போ இங்கிலீஷில் பிசி என்ற சோட்டா போர்டுக்கு அடிக்கலையா? பிக்கு ப்ளோலி அப்புறம் மீக்கி எஜுகேஷன் கல்வி. யா அடுத்தது சிக்கு சென்டர். சென்டர்னா நிலையா? ப்ளோலி கல்வி நிலையா? முண்டி 2 தெரியுமா? ஐயோ
நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல விளையாட போவேன். விளையாட போங்க. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்துலாம் ஒன்லி என்ன சொல்கிறது, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் டியூஷன் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து நல்லதாக போயிட்டுதுன்னு நான் 2 சொன்னால் தான் முழுமையான லீவு கண்டதுக்காமே டியூஷனுமே இல்லை. அப்போ ஃபுல் லீவு, ஸ்கூலும் இல்லை டியூஷனும் இல்லை. அப்போ வடிவாக சாப்பிட்டு நல்ல பின்னரங்க விளையாடி நல்லா என்ஜாயாக இருக்கலாம். மச்சுமேரியில் இருப்பாங்க. விளையாடவும் இல்லை. கதையாக இருக்க சுக்கு குட்டி அப்படியே சாப்பாடுல இருக்கும். நாங்கள் விளையாடி கொண்டு நீங்கள் சொல்லி சொல்லுங்க வர நாங்கள் கோயிலுக்குள்ள ஒழிஞ்சிடும். திருப்பி வேற போய் அப்புறம் வந்துடும் விளையாடு. ஏன் அப்படி அப்புறம் கூட்டத்தில் வச்சுக்க விளையாடு. ஏன் ஓய்வு நாளில் விளையாடுங்க நம்ம மாணவர்களோடு சேர்ந்து. அதான் பெம்பலுக்கு இந்த கறி சோறு எல்லாத்துக்கும் இந்த அப்பள பொருள் நல்லாக்கும், மிளகாய் எல்லாம் நல்லா இருக்கும். சோறு போட்டு செஞ்சு என்ன போடுறது? எனக்கு சாப்பிடுறேன். நம்மள மீனும் சாப்பிடணும் சுக்கு. அதான் சின்ன மீன் அல்ல. அப்ப நானும் வந்து எல்லா மீனையும் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா சாப்பிட அப்படி இவ்வளோ சாப்பாடும் போதுமானது. இப்போ சின்னம்மா ஸ்பெஷலாக சாப்பாடு செய்யணும்னு சொல்கிறேன். அப்போ வந்து நைட்டு பொடிவாக சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு மாதிரிலாம் மேற்கொள்ளணும். சாப்பாடு கூட மிக்கணும். என்ன கேக் வெட்டினோன்னு அப்படியா? அடிக்கடி ஓடி விளையாடுறீங்க. ஆனால் பஸ் பண்ணி பாருங்க. இப்போ சுக்கு ஈவினிங் ஸ்கூலால் வந்து அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூஷன் ஆளையில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். அப்போ ஈவினிங்காக அம்மா டியூஷன் ஆள வேற டீயோட என்ன தருவா கூடுதலா? பிஸ்கெட் மாவுல ஏதாச்சும் ஒன்று டீயோட தருவா. இரவுல புட்டு மாதிரி சக்கரிமோ அது சாப்பிட சுடுதண்ணி. எதுக்கா சுடுதண்ணி டெய்லி குடிக்கட்டா? சுடுதண்ணி நைட்டில் மட்டும் சாப்பிட்டா அப்புறம் டெய்லி பால் இல்லாட்ட பழமையாகும். 3 வேளை சுக்குக்கோள் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எதற்கா அப்படி சாப்பிட்டோம் சுடுதண்ணி பாய்க்கிட்டா? கொழுப்பு கரையில் இருக்கா? அப்படி இது இப்போ நான் அவ்வளோ டயட்ல இருந்தாலும் உடம்பு கூடி கொண்டு இல்லை குறைஞ்சிட்டேன். சித்தியக்கா ஒரு கிழமை மல்லாய் போயிட்டு வேக பார்க்கும் நல்லா ஊதிப்பே இருந்து. இப்போ வந்து பின்னத்துலேயும் கூட விளையாடுறதானே. மற்றது வந்து இது என்ன சொல்கிறது, டியூஷன்லாம் இப்போ கிழமை 2 நாள் லீவு தானே. இப்போ நீங்கள் விளையாடுறதும் கூட இருக்காங்க. அதனால கொஞ்சம் சொக்கும். எனக்கு வந்து தசைப்பிடிப்பு தானே. இப்போ வந்து அந்த ஒல்லி எண்ணில் கொஞ்சம் தசைப்பிடிப்பு. அதனால் அந்த சொக்க அமைப்புக்கு வந்து எப்போவுமே இந்த உடம்பு எப்படி இருக்கும், சொக்க முக அமைப்புக்கு அந்த மெலிஞ்சா அப்படி இருக்காது. அப்போ இதையே மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு கடைக்காரன்னா என்னண்டு மெலிஞ்சா வடி இருக்க மாட்டேன். என்னை கொண்டு போக மேலே சொக்கு. அப்போ அதனால வந்து இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணணும். அந்த கொழுப்பு வண்டி தொந்தி ஆரோக்கியமாக இருக்கணும். இதே உடம்பு கட்டாமல் மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணணும். ஆனா உலகால கிளினிக்ல நான் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அதே நிலையில அதுவும் அப்படியா? எத்தனை கிலோ? 48 ஒவ்வொரு கிளினிக்கும் போக 48 சரி அனுப்பேன். 48 ஓடாது. ஒன்று தெரியுமா, இப்படி ஓயல் படிக்க 45 கிலோ. இப்போ எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. 4 வருஷம் வித்தியாசம். நான் 16 வயசுல 45 கிலோ. சுப்புக்கு இந்த வம்சிக்கத்து ஞாபகத்து அன்னைக்கு 13 1 வயசு தான் வித்தியாசம். அக்கானும் அதே நான் சொல்றேன்.
மீன் சாப்பிட்டாது நித்தி கதைச்சபடிதான் நித்தி ஒன்று நான் மீன் வச்சுக்கோம் கதைச்சு வந்து சின்ன மீனே பாருங்க குட்டியா இருந்தாலும் மடிவா முள்ளல அதை வந்து சாப்பிட்டுருக்கேன் அரிய குத்தானாலும் காரியத்துல கண்ணப்பட்டான் இருக்கோமே எங்கண்ட சோறு நாக்கெல்லாம் கீத்தி எல்லாம் சுக்கு தீத்தி விடுறியா கீத்தி விடக்கூட நான் சாப்பிடுவேன் உண்மையான நல்ல ஒரு சத்தான மதிய சாப்பாடு இந்த தினம் சுக்கோட சேர்ந்தது சித்தியும் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் ஓகேண்ணா சுக்கு பர்த்டேக்கு வரையிலையா நான் பர்த்டே போக தயாராக இப்போ வந்து கோல்டன் ஸ்க்ரப் பூசுறேன் டஸ்ட்டாக இருக்குது அப்போ இந்த ஸ்க்ரப் போட்டுன்ற தினம் வடிவாக க்ளீன் பண்ணி விட்டா நல்ல ஒரு நார்மலாக ஒரு ஃபேஷியல் செய்கிற மாதிரி இருக்கும் எல்லா கம்சின் பர்த்டே வந்து டெக்கரேஷன்லாம் முடிச்சு கேக்கு கட் பண்ணுறாங்க கொஞ்சம் கிராண்டான ஒரு செலிப்ரேஷன் வந்து நினைக்கிறேன் அப்போ நாம் ஒரு குட்டி ஃபேஷியல் எனக்கு நானே இல்லை இப்போ நானும் என்மா வந்து கம்சி இந்த பர்த்டே போகிறோமே நான் பாருங்க இதான் கம்சிக்குரிய கிஃப்ட்டும் கொண்டு போகிறோம் ஏன்னா என்ன கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் இது யாருடைய கிஃப்ட்டு கம்சிக்கு யார் கொடுக்க போகிறது நானும் வர்றேன் அடியேஞ்சு குட்டியே என்னோட வருதுன்னு நல்ல அழகா இருக்கிறேன் நல்ல வடிவான இந்த சட்டை வந்து சிடிஎம் மோனா குக்கிங் ஆமா இந்த அம்மா கொடுத்ததானே நல்லா இருக்கு குட்டி மாதிரி சட்டை ரெட்டை குஞ்சமும் கட்டி அப்போ எஞ்சி மாவன் நீங்கள் ரெடி ஆகினது ப்ராடக்ட் என்ன வடிவா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அதுதானே சரி அப்போ நாங்கள் போய் கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு வடிவா சாப்பிட்டு வேறு வந்தோம்மா ஓகே வாங்க போவோம் என்ன வாங்கிட்டு அம்மா குறைக்க கோழி குஞ்சு வாங்கிட்டு வாங்க என்ன வாங்கிட்டு வரீங்க கோழி குஞ்சு வாங்கிட்டு வரீங்க பாய் என்ன பிறந்த வாழ்த்து சொல்லுங்க